தெருவுல டிவி விக்கிற பையன் சார். அப்படியா? ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில டெலஸ்கோப் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கான் சார். இதெல்லாம் பாக்கும்போது இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல சார். புல்லட் கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸ்பாட்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார். ஆனா புல்லட் வந்த திசையில இருந்து பாக்கும்போது இது நிச்சயமா திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி தான் சார். அந்த செபஸ்டின் பண்ற கொலைய யாரு பார்த்தாலும் அவங்கள உயிரோட விட மாட்டான் சார். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதான் சார் ஆச்சரியம். இந்த பையன் சம்பந்தப்பட்ட யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். என்கொயரி பண்ணி பாரு. ஓகே சார், அப்படியே பண்றேன் சார். ஆட்டுவானுங்க. ஹாய், எங்க இருந்து? மும்பைல இருந்தா? சோ ஹவ் ஆர் யூ? அவனா? அவன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? நிறைய பணமா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட் தான். எனிவே thanks for the information. I'll call you back. ஹலோ, எஸ்ஐ சாருங்களா? சார், நான் ஏடிசி கம்பெனில இருந்து ஆஷா பேசுறேன். அந்த ராபரி கேஸ் விஷயத்துல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். I want to meet you and talk. எப்போ வந்து பார்க்கலாம் சார்? ஓகே சார், thank you. Okay, I'll meet you. Bye. தம்பி, அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் அம்மன் கோவில் மூடியே கிடக்குது. இவன் உங்க பிள்ளை கிடையாதா? நான் உங்க ஆஸ்தியோ ஐஸ்வர்யத்தையோ கேட்டு வரலங்க. பிரகாஷையும் உங்க வம்சத்தோட வாரிசா ஏத்துக்கோங்கன்னு கேட்கறதுக்காக மட்டும் தாங்க வந்திருக்கேன். ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் பிள்ளைய விட்டுட்டு இவ மகனுக்கு வாரிசு பட்டம் சூட்டுறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அது நான் சொல்றேன். என்னங்க இதெல்லாம்? இல்ல, நான் சொல்றது கேளு. நான் அப்புறமா எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க மறைச்சிட்டீங்கல்ல? இல்ல விஜயலட்சுமி, எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம் விஜயலட்சுமி. வேண்டாம் விஜயலட்சுமி, விஜய் 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 அம்மா, விஜயலட்சுமி விஜயலட்சுமி அம்மா. ஐயோ, விஜயலட்சுமி. 24 வருஷமா பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லாம அந்த கோயில் மூடி கிடக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு நல்லது இல்ல தம்பி. அதனால இந்த வருஷமாவது கோவில் கதவை திறந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அபிப்பிராயப்படுறாங்க. கடவுளுக்காகவாவது நீங்க 2 பேரும் விரோதத்தை மறந்து இதை நடத்தி வைக்கணும். வரேன் சாமி, கண்டிப்பா வருவேன். நான் மட்டும்தான் வருவேன். இன்னொருத்தன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நிச்சயமா வர மாட்டான். ரொம்ப சந்தோஷம்பா. ஓ அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் போதும். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எவ்வளவு செலவானாலும் சரி, I'll take care of it. வர வெள்ளிக்கிழமை எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. சார், அன்னைக்கு நீங்க 1 crore டொனேஷன் பண்ண அநாத ஆசிரம திறப்பு விழாக்கு போறேன்னு சொல்லிருக்கீங்க சார். அது வேற இருக்குல்ல. இட்ஸ் ஓகே. கோயிலுக்கு கொஞ்சம் லேட்டா போலாம். சரிங்க சார். நீங்க போய் மத்த ஏற்பாடுகளை பாருங்க. ஓகே சார். வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு அவன் வர போறான். அவன் அங்க வரக்கூடாது. அவனை போட்டு தள்ளிட. சார், நம்ம மேல போய் பேசலாமா சார்? சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு சார் நாம சார் ஹைட்ரோபோபியாவா? தண்ணின்னா பயமா? அருவருப்பா? எனக்கும் அப்படித்தான். அவனால எனக்கு அருவருப்பு. ஆறு குண்டம் உன் முகத்திலேயே பாயணும். என் முகம் மாதிரி இருக்க அவன் முகம் ரத்த சேராகணும். ஷக்கீல் சார், கோயிலுக்கு போற ரூட்ல நான் போனதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கன்ஃபியூஸ் ஆயிடாத. 2வது வர்றவன் தான் பிருத்திவிராஜ். ஓகே சார். பரவாயில்ல,
நல்லாவே சுடுது. இது அமெரிக்கா மேட் சார். ஷக்கீல், அவன் என்ன மாதிரியே இருக்கிறது மட்டும் இல்ல, என்ன மாதிரியே புத்திசாலித்தனமா யோசிக்கவும் செய்வான். ஜாக்கிரதையா பிளான் பண்ணு. ஓகே, பிளான் செய்யணும். அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஃபெயிலியர் ஆகக்கூடாது போன முறை மாதிரி. டு அண்டர்ஸ்டாண்ட்? சார் அது வந்து எதிர்பார்க்காம No, 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 no. Past is past. Just forget about it. If it's not now, never. இப்ப நடக்கலனா எப்பவுமே நடக்காது. சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் Shut up. நான் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன் உயிரோடு இருக்கிறதுக்கு. Now there's no time left for you guys. இந்த வெள்ளிக்கிழமையை தாண்டிட்டா அவன் செத்தும் பிரயோஜனம் இல்ல, நீங்க உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. ஓகே சார், அப்படியே பிளான் பண்ணிடுறோம் சார். ஸ்டாப். நீங்க பண்ண பிளான் எல்லாம் போதும். இப்ப நான் பிளான் பண்றேன். Because this is the last chance. கவனமா கேளுங்க. பாருங்க, அவனும் இதே ரூட்ல தான் கோயிலுக்கு வந்தாகணும். ரைட்? நல்லா பாருங்க. இங்க பாருங்க. இது வந்து ஷார்ட் கர்வ், ஷார்ட் ஹேர்பின் கர்வ். இங்க தான் அவன் தலையெழுத்த மாத்தணும். இங்க தான் அவனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே சார். ரைட்? ஓகே. ஓகே சார். அவன் என்னை விட முன்னால போறான் மேல போறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வரேன், அவன் பணத்தை பார்த்துக்கிட்டே கோயிலுக்கு போறேன். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, உங்க பணம் கூட போலீஸ் கிடைக்காது. கேளுடா, பத்திரத்தை பத்தி கேளுடா. சார் எங்க பத்திரம். ஓ, யூ ஜஸ்ட் டோன்ட் வரி அபௌட் இட். எல்லாத்தையும் ஸ்பாட்லயே நான் செட்டில் ஓகே பண்றேன். சார். ரைட்? சார் கேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பேங்க் ராபரி கேஸ விசாரணை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அது தட் வாஸ் a pre-planned operation. அந்த 3 பசங்களோட மூவ்மெண்ட்ஸ் தான் சந்தேகமா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? கன்ஃபார்மா சொல்ல முடியலனாலும் அன்னைக்கு பார்க்ல நடந்த கொலை முயற்சி கேஸுக்கும் இவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனியாவ், சரியான ஆதாரம் இல்லாம இந்த கேஸ்ல எந்த விதத்துல அவசரப்படாதீங்க. எஸ் சார். ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. அந்த பொண்ணு மட்டும் என் மேல அடிக்காம இருந்திருந்தா அவன் என்னத்துக்கு மேல போயிருப்பான். சரிடா, அந்த ஆளுக்கு தான் அவன் மேல சந்தேகம் வரல, விடுங்க. இப்ப இது ரொம்ப தேவையா? என்னமோ தெரியலடா, இந்த தடவை ரொம்ப நர்வஸா இருக்க. அவனை பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. டென்ஷனா என்ன பண்ண முடியும்? கரெக்ட். உனக்கு எப்படி டென்ஷன் இருக்கும்? இது வரைக்கும் என்ன செஞ்சுட்ட இப்ப செய்யறதுக்கு? அவன் கொடுத்திருக்க டெட்லைன் நாளைக்கு தான். இதுக்கப்புறமா நம்ம எதுவும் செய்யாம இருந்தா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் களி திங்க வேண்டிதான். ஜெயில போய் களி திங்கணும்னு ஆனதுக்கு அப்புறம் டெட்லைனை பத்தி ஏன்டா யோசிக்கிறேன்? போலாம், இப்பவே போய் அவனை கொண்டுலாம் வா. நம்ம கஷ்டத்துக்காக அவனை கொலை செஞ்சேன்னு வை, நம்ம ராபரி கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா நிச்சயம் மர்டர் கேஸ்ல மாட்டிப்போம். நமக்கு தண்டனை நிச்சயம். இது வரைக்கும் நம்ம அவனை ஏமாத்திட்டு இருந்தோம். அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. இந்த தடவையும் அப்படியே பண்ணுவோம். அப்ப அவன் சாகல, நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா இப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை. அதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம். ஆமா, பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி ஒப்படைச்சிட்ட. இப்ப அந்த பேப்பர் வச்சு நம்ம வாழ்க்கை விளையாடிட்டு இருக்கான். சைன் பண்ணுங்கடா, நம்மள வெளியே கொண்டு வரதானே. காய் மேல சத்தியம் சார், கண்டிப்பா நாங்க வந்து செத்துறோம். இதெல்லாம் ஒன்னால தானடா. பணம் சம்பாரிச்சு இங்க நல்லா இருக்கலாம்னு வேலைக்கு வந்தா என் கையெழுத்தை வச்சு கொலைகாரனா மாத்திட்டேடா. எங்க அப்பா படிச்சு சொன்னாரு. இப்ப அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே நாசமாய் போயிடுச்சு. பிள்ளை, நீ அழுவதுடா. Cool down, da. Cool down. Giri. 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 டேய், சாரிடா. இல்லடா, நீ சொன்னது சரிதான். என்னால வந்த ப்ராப்ளத்தை நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும். இனிமே நீங்க இதில் தலையிட வேண்டாம். இந்த தடவை ஃபைனல் மர்டர் பிளான் நானே போடுறேன். டேய், நான் சொல்றது கேளு. இனி ஒண்ணு சொல்லாதடா. உனக்கு உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபேமிலி இருக்கு, உன்னையே நம்பி இருக்கிற ஒரு காதலி இருக்கா. டேய், உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மங்காவை ஏமாத்த வேண்டாம். எனக்கு யாரா இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே அனாதையா தெரிஞ்சேன். நான் இல்லாம போனா யாருக்கும் பாதிப்பு இல்லை. நீங்க 2 பேரும் உடனே இங்க கிளம்பி போயிடுங்க.
போலீஸ் பிடிச்சா உங்களை பத்தி நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இட்ஸ் a promise. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எங்க அம்மா. டேய் கிரி, டோன்ட் கெட் எமோஷனல்ரா. எதுக்குடா எப்படிலாம் பேசுற? ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் ஒண்ணு சேர்ந்தோம். சேர்ந்தே பிரச்சனையில நாம மாட்டிக்கிட்டோம். சேர்ந்தே பிரச்சனையை சமாளிப்போம். சாகிறதா இருந்தா கூட சேர்ந்தே சாவோம் மச்சான். ஆமாண்டா, இது தனிப்பட்ட ஒருத்தனோட பிரச்சனை இல்ல, இது நம்ம பிரச்சனை. டேய் நான் சொல்றது கேளுங்கடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதை செஞ்சாலும் நம்ம 3 பேர் சேர்ந்தே செய்வோம். முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணுவோம்.